ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் திசையனுள்ள தாலுகா, பழைய ராதாபுரம் தாலுகா தான். உருமங்குளம் பக்கம்தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க. மொத்தம் இதில் 5 ஏக்கர் தென்னந்தோப்பு, கம்ப்ளீட்டாக தென்னை தான், வேறு ஒன்றுமே இல்லை. தென்னைகளுக்கு இடையில ஒவ்வொரு லைனுக்கு இடையிலையும் தென்னை மரம் இருக்கும், இது கேப் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கேப்பில் இவங்க முருங்கை மரம் வச்சு விட்ருக்காங்க. அதுவும் பூத்து காய்க்குது. தென்னை மரத்துக்கு தென்னை மரம் பார்த்திங்கன்னா சில மரங்கள் பூ பூத்து காய் பிடிக்குது, மீதியான மரங்கள் காய்க்கும் பருவத்தில் இருக்குதுங்க. ஒரே ஒரு கையெழுத்து தான், நல்ல செம்மண். ஒரு கிணறு நான் பாருங்க, பால் அடைஞ்ச கிணறு, அதாவது மண் நிறந்துட்டு இந்த கிணறுல. ஸோ இது கிணறு கம்ப்ளீட்டாக நீங்கள் தூர் வாரி எடுத்தால் தான் இது கிணறு ஆகும். மற்றபடி உங்களுக்கு போர் 2 போர் இருக்குதுங்க. நிலம் முழுவதும் சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்காங்க. இப்போ நாங்கள் போய், அதாவது இது சாயங்காலம் ஒரு 4 மணி ஆகும்போது தான் அவங்க தண்ணி பாய்ச்சாங்க. இப்போ தான் மோட்டரையே ஆன் பண்ணியிருக்காங்க. உள்ளுக்குள்ளே வேறு எதுவுமே கிடையாது. 5 ஏக்கரும் ஃபுல்லாக அவங்களுக்கு தென்னையும் முருங்கை நம்ம இப்போ இதை யார் வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு முருங்கை தேவையில்லைன்னா எடுத்துடலாம். ஆனால் முருங்கையினால் தென்னைக்கோ தென்னையினால் முருங்கைக்கோ இடைஞ்சல் இல்லை. காரணம் கேப்பில் தான் வச்சுருக்காங்க, கம்ப்ளீட் சொட்டு நீர். இதில் முக்கியமான